கடகராசி அவர் ஆயில்ய நட்சத்திரம். அந்த கடகம் என்னவே சந்திரன் ஆட்சி. இவங்க எப்பயுமே தனிப்பட்ட அவங்களுடைய விருப்பத்தில் சிம்ம ராசி, இந்த கடகராசி இவங்கெல்லாம் அவங்களுடைய இதில் தான் இருக்க ஆசைப்படுவாங்க. அதில் இவர் ஏற்கனவே ஐபிஎஸ்ஸாக இருந்தவர். ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா யுத்த கிரகங்கள்னு ஒன்று உண்டு. சனி, செவ்வாய் எல்லாம் அது சுக்கிரன் வீட்டில் இவருக்கு இருக்குது. ஸோ யுத்தம் பிறவிலேருந்து யுத்தம் செய்கிறது ஜாதகத்தில் ஒரு பிடித்த விஷயம். சந்திரன் கேந்திரத்தில் சனி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் சசயோகம்னு ஒரு யோகத்தில் வரும். இந்த விபரீத ராஜயோகன்றது எப்படின்னா பஞ்சமகா புருஷ யோகம்னு உண்டு. இப்போ நீச்சபங்க ராஜயோகம் விஜய் சாருக்கு நம்ம பேசுகிறச்ச அது போல் இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் உண்டு. லக்ன கேந்திரத்தில் குரு இருக்கிறது, சந்திர கேந்திரத்தில் சனி இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் எப்பயுமே சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கறதுன்றது ஜோதிடம். அரசியலுக்கு நல்லது. அந்த அரசியலுக்கு நல்லதாக இருக்கிறனால சுக்கிரன் மால்வியா யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் இவருக்கு ஒருங்கை இருக்கிறனால இவர் இவ்வளோ நாள் நம்ம உழைச்சோம், நம்மளே நீ தனியாக பண்ணுவோம், நல்லதோ கெட்டதோ பார்க்கலான்னு இறங்கியிருக்காரு. இப்போ அவருக்கு சூரிய தசை. அந்த சூரிய தசைன்றது கொஞ்சம் விரைய தசை. அதனால தான் ஏதாவது பெரிய ஆஃபரிங் வந்தால் கூட வேணான்னு தூக்கி போட வைக்கும். அவருக்கு பெரிய கௌரவம் பெரிய இது கூட கொடுத்துருப்பாங்க. அவர் அது வேணான்னு கூட சொல்லியிருப்பார். வேணா நான் இப்படி இருந்துறேன். ஏன்னா அதுக்கப்புறமா அவருக்கு சந்திர தசை வரும் 31லேருந்து. அதுக்கப்புறம் செவ்வாய் தசை. சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம். இதுவே கணக்கு போட்டிங்கன்னா 35 வருஷம் வரும். ஸோ இந்த திசைகள்லாம் பெரிய பலமான திசை.